ஹாய். இப்போ நம்ம யூஷுவலா சாப்பிட்ட உடனே நீங்க உணவு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போக சொல்றோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க சாப்பிட்றீங்க, உணவு டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆனோன்னா சுகர் ஸ்பைக் வருது, சர்க்கரை ஏறுது. நீங்க உடனே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. நடக்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும்னா, உங்க மசில்ஸ்க்கு பிளட் நல்லா சப்ளை ஆகும். ஸோ உங்க மசில் வந்து அந்த பிளட்ல இருந்து குளுக்கோஸை எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு சுகர் ஸ்பைக் குறையும், ப்ளஸ் உங்களுக்கு டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னா, உங்களோட சுகர் ஸ்பைக் குறையுது, டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இது ரெகுலரா நீங்க பண்ணும்போது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி க்ரானிக் டிசீஸ்லேருந்து நீங்க பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டபாலிக் ஹெல்த்தையே இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இது எப்போ பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் எப்போ பண்ணணும்னா, ஒவ்வொரு வேளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் 10 to 15 20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் நடக்கணும். அதுவும் வந்து சாப்பிட்டதுலேருந்து 10லேருந்து 30 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நடக்கலாம். ஸோ இது எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லா டைமும் பண்ணணும். ஆனால் முக்கியமாக டின்னருக்கு அப்புறம் பண்ண தவறாதீங்க. அதில் உங்களுக்கு நிறைய அந்த நைட் டைமில் ஏறுற சுகர் ஸ்பைக்கெல்லாம் நல்லாவே குறையும். ஸோ இது என்ன ஸ்பீடில் பண்ணணும்? இப்போ நார்மலாக காலையில் வாக்கிங் போகிறத பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து இதுக்கு மேலே நடந்தால் எனக்கு மூச்சு வாங்கி உட்காரணுங்கிற ஸ்பீடு தான் பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்கிறோம். இதில் என்ன ஸ்பீட் நடக்கணும்னா, நீங்கள் நடந்துக்கிட்டே கம்ஃபர்டபுளாக பேசிட்டு போகலாம், அந்த ஸ்பீடில் நடக்கணும். ஆனால் கம்ஃபர்டபுளாக பாட்டு பாட முடியாது, அப்போ மூச்சு வாங்கும். ஸோ அந்த ஸ்பீடில் நடங்க. ஒரு நார்மல் பேஸ் வாக்கிங், அதை தான் சொல்ல வரேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பர்க்ஸ், இதை நான் பண்ணுறனால எனக்கு வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், மெட்டபாலிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து நல்லா பிரிஸ்காக சுறுசுறுப்பாக நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ இதுதான் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். ஸோ இது எப்படி பண்ணோன்னா, நீங்கள் நல்லா நார்மல் வாக்கிங் ஷூஸ் போடுங்க, டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இது கூட பேலன்ஸ் டயட் அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக டயபெட்டிக்கோ இல்லை ப்ரீ டயபெட்டிக்கோ இருக்கவங்க பண்ணலாம், ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, அதே போல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லாமல் நீங்கள் வந்து நாள் ஃபுல்லாக உட்காந்தே வேலை செய்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க, எல்டர்லி. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க, அட்லீஸ்ட் இந்த மினிமல் எக்ஸசைஸ் வந்து உங்களோட மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நன்றி.